தேவைப்படுகிற இன்றைக்கும் வேத வசனத்தை நம்ம இயேசு வாழ்றாஜ்ய வீட்டு வருகிற தீர்க்க சத்தத்தை கேட்பதற்காக வந்திருப்பீங்க. நான் விசுவாசிக்கிறேன். உண்மையிலேயே நான் நினைக்கிற ஒரு நினைவாக நான் பகிர்ந்து கொள்கிற முதலாவதாக இது தீர்க்க தரிசன வார்த்தை. ஆண்டவர் தான் என் வேட்டிலிருந்து வார்த்தையை பேசிட்டு இருக்கிறார். நான் ஒரு எளிமையான ஊழியக்காரன். அவன் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் படித்தவனும் அல்ல, பெரிய பட்டதாரியும் இல்லை, எங்கோ இருந்து பேசுகிற பெரிய பணக்கார ஒரு ஊழியக்காரனும் இல்லை. அன்றென்று அப்பத்துக்காக போராடுகிற ஒரு தெய்வ மனுஷன். அவ்வளவுதான் எனக்கு உண்மையாகவே சொல்ல தெரியும். அதனால பெரிய ஊழியக்காரராக இருப்பாரோ, காரு பைக்கில் சுற்றி அவன் மேன்மையாக நடக்கிற ஒரு புதவன் என்று என்ன நீங்க எண்ணிக்கொள்ள வேண்டாம். கிறிஸ்துவுடைய விசுவாசத்தில் ஓடுகிற ஒரு ஊழியக்காரன் என்பதை குறித்து மட்டும் நீங்க என்னுடைய வார்த்தையை கேட்டு நீங்க பிரயோஜனப்பட முன்னுக்கு வாங்க கத்த உங்களை உயர்த்துவார். தேவைப்படுகிற அப்ப நம்ம பிரகாசங்கிற தலைப்புல நீங்க வேறு வருஷத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. எத்தனை பேர் பிரகாசிக்க ஓடிக்கொண்டிருக்கிறீங்க? ஆமே, பிரகாசத்தில் நீங்க மகிமையை ஒடிப்படுறீங்க. அதான் நான் முக்கியமான பகுதியாக நினைக்கிறேன். மேலொரு வசனத்தை கேட்டு எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்கு. நான் கனியோடு உழைக்கிற ஒவ்வொரு காரியமும் என் வசனம் ஒரு நபருக்காக பிரயோஜனப்படாதா, ஒரு ஆற்றல் கூட அவங்களோட வாழ்க்கையில வராதா? அப்படிதான் எண்ணத்தோட இந்த நம்ம இந்த நியூஸுக்கு நான் செய்தி இந்த ஜாய்குட் நியூஸ் தொலைக்காட்சியில் பிள்ளைகள் முன்பாக இந்த கேமராவுக்கு முன்பாக நான் பேசுவதற்கு இருப்பேன். என்னுடைய இயக்கெல்லாம் எனக்கு புதிய ஒரு பயங்கரமான வெளிப்பாடு கொடுத்திருக்கிறாரு. அதனால மற்றவர்களெல்லாம் வெளிப்பாடு இல்லாதவங்கன்னு சொல்றதுக்கு தகுதியே கிடையாது. ஆனா என்னுடைய எண்ணம் எப்படியாவது நானும் இந்த பூமியில மகிமையா ஒளி கொடுக்கிற ஒரு சின்ன ஒரு பாத்திரமா என்னை கர்த்தர் பிரயோஜனப்படுத்துவாராங்கிற இயக்கத்துலதான் நான் இந்த வசனங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். அநேக வெளிப்பாடுகள், உற்சாகப்படுத்துகிற வசனங்கள், பாடல்கள், நிகழ்ச்சிகள் மகிமையா வந்துகிட்டு இருக்கிற மத்தியில எளிமையா கற்று என்னை கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார். அதே இல்லையா, இந்த வசனத்தை கேளுங்களேன். கல்யாண பாத்திரம் முறுமுறுப்பு இல்லாம இந்த வசனத்தை கைக்குள் நடக்க இருக்கும் போது எல்லாவற்றையும் கற்று நம்ம காசுவமா மாற்றோம்னா நேற்று முடிவு நேரத்தில் நான் உங்களுக்கு வார்த்தையை கொடுத்தேன். இன்றைக்கு கடைசியா நேற்று படித்த வசன பகுதி எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கம் இல்லாமலும் செய்யுங்கள் என்றுதான். பிலிப்பு 2ஆம் அதிகாரம் 14-15-14 வசனத்தை உங்களுக்கு வாசித்து நான் உங்களுக்கு விளக்கம் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆமேன். அப்படிதான் நமக்கு தொடர்ச்சி அடுத்த வசனத்தை பார்க்கும்போது இந்த ஆமேன் அடுத்த வார்த்தை எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்தது, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். மரித்தோரை விட்டு எழும்பணும். அப்ப மரித்தவங்க யாரு? ஆமீன். மரித்தோரை விட்டு எழுந்தது. மருத்துவர்கள் அர்த்தம் என்ன தெரியுமா? அடிமைப்படுத்தப்பட்டவர்கள், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமை. மறுத்திருக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு பாவத்துக்குள்ள அமர்ந்திருக்கிறோம். பாவம் என்ன? கொலை செய்தால்தான் பாவம் நினைக்கிறோம். கடன் பட்டவன் ஆமேன் ஆமேன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் பட்டாலே அது ஒரு பாவம். விசுவாச வாழ்க்கைக்கு மாறான வார்த்தை. விசுவாசிக்காரப்பட போக மாட்டான். நான் என்ன குறித்து சொல்றேன், நான் அடிமைன்னா அழுகிற ஒரு காரியம். ஏன் மனுஷன் மாம்சமான மனுஷனை பிரேமானமாக்கி கொண்டதுனால நான் அடிமையா இருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்களா? அப்ப நீங்க எப்படி விசுவாசத்தை ஊற்றி பிரசங்கம் பண்ண முடியும்? இல்ல. நான் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக அடிமையாக்கப்பட்டிருக்கிறேன். அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும். நான் ஆண்டவருடைய வார்த்தையை மறந்து வசனத்தை மறந்து
மாம்சமான மனுஷனை விசுவாசித்தபடினாலே நான் இப்படி மாற்றிக்கொண்டேன். அங்க ஒரு வார்த்தை இருக்கு. அது என்ன சொல்லுகிறதுன்னா, விசுவாசம் இல்லாமல் பெற்றுக்கொண்ட யாவும் சாபத்துக்குள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் விசுவாசத்தினாலதான் நான் ஆரம்பிச்சு விசுவாசத்து நிமித்தம் தான் கற்று முடிக்கவும் கற்றுக்கிறேன். அப்ப அடிமை என்பது ஆமேன் ஆமேன் என்பது நம்ம எந்த ஒரு காரியத்தை அடிமைப்பட்டிருக்கிறோம், அதான் பாவத்துக்கு மறித்திருக்குன்னு அர்த்தம். இங்க என்ன செய்யறது, விழித்து மருத்துவரை விட்டு எழுந்துது. அப்ப குடிக்கிற ஒரு மனுஷன் குடிக்க அடிமைன்னா அவனுக்கு மறுத்து கிடக்கான், கதைப்பட்டு கிடக்கான்னு அவன் கதைங்கிற அந்த பாவத்துக்குள்ள இருக்கான். எழும்ப முடியல, பிரகாசிக்க முடியல. பிரகாசிக்கிறான்னா ஒளி கொடுக்க ஆரம்பிக்கிறான்னா அவன் ஜீவனோட இருக்கான்னு அர்த்தம். ஒளி கொடுக்கிறவன் ஜீவனோடு இருக்கிறவன். ஆமேன் ஆமேன். இருளில் இருக்கிற மனுஷன் ஒளி கொடுக்க முடியாது. ஆமேன். இருள் ஆட்குள்ள அமர்ந்து கருதல் முடித்து இருக்கும். ஆமேன். கருகில திருள் வெட்டிகளோட கற்று வசனத்தை சத்தியத்தை எல்லாம் நீங்க பார்க்கும்போது நம்ம கிட்டே நிற்க முடியாது. அதான் ஆமேன். தேவ இயேசுவை பார்த்து சொல்லி கேட்டாங்க. அவ பல வருஷம் சொல்லி கொண்டு யார்? அது கடினமான காரியம்தான். பிரசங்கம் பண்ணனால பல வருஷத்துக்கு போயிட முடியாது. ஆற்றல் சொன்ன வார்த்தை உங்கள் வேலை குறித்தே இருக்கிறேன். அப்ப சமாதானம் சமாதானம் என்று சொல்லியும் சமாதான பார்த்தது உடன்பட்டவனா இல்லாவிட்டால் சமாதானம் வந்து விடாது. ஆமே. எல்லாம் பார்க்குறீங்க, அது சிரிப்பு வருது. ஏன்னா இலக்க வாழ்க்கை நடக்கிறது லைவா நான் பார்க்கிறேன். அப்போ ஆமேன் ஆமேன். சத்தமா சொல்லுங்களேன். என்ன குறித்து தான் பிரசவப்படுறப்ப நீங்க நல்ல பிள்ளைய சந்தோஷமா இருக்கிறீங்க. ஆமேன். சத்தமா சொல்லுங்களேன். ஆமே. கூடலுக்கு கூட எப்படி வழிகாட்ட முடியும்? இப்போ போதிக்கிறன்னா இப்போ அப்ப எப்படி நீ அப்போ எப்படியா போதிக்க முடியும்னு கேட்டுறாதீங்க. அதுக்கும் வசனம் எல்லாம் கொடுக்குது. ஆமேன். பரவராஜ்யத்தை பரவந்தப்படுத்துகிறவர் அதை பிடித்து கொள்ளுகிறவர். ஆமேன். அதான் மரித்தாரு நீ பிழைப்பாய். வசனத்துக்கு சத்திய ஆழங்கள் எல்லாம் போனா யாரும் பாவின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. நீ பாவி இல்லை, உன்னை யாரும் பாவின்னு சொல்லு அதே சொல்லுவாங்க. பூச்சி நீ பூச்சி இல்லை, நீ புழு இல்லை, பூச்சி இல்லை, சாப்பிடு இல்லை, குப்பை இல்லை, நீ மனுஷி. அதை புரிஞ்சுக்கணும். இது மிஞ்சின அந்த பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே. அவன் அவன் சத்தமா சொல்லு. நீ பூச்சியில ஒன்ன படைச்சாரு, நீ அவனை மட்டுப்படுத்திக் கொள்ளுகிற. உன்னை பாவின கற்ற படைச்சாரு. பாவி ரட்சிக்குதான் இயேசு கிறிஸ்து பூமி கட்டுங்கிறாரு. அப்ப இப்படிப்பட்ட அடிமத்தனத்துல நீ இருந்தாலும், ஏதோ ஒரு மாண்டு போற வாழ்க்கையில இருந்தாலும், குடிக்க அடிமைப்பட்டிருந்தாலும், கள்ளத்துக்கு அடிமைப்பட்டிருந்தாலும், இல்லை இன்னொரு விஷயம் எதுக்காயிலும் சரி, தவறான நடத்துதல் பெண்களுக்குள்ளே விழுந்து கிடந்தாலும், அவன் எல்லாத்தையும் எந்த ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத சுவாபத்துக்குள்ள நம்ம விழுந்து கிடந்தாலும் அதிலிருந்து எழும்பி பிரகாசிக்கப்பட கற்று. எவ்வளவு பாப சேற்றுக்குள்ள மூழ்கி போனாலும் உன்னை தூக்கி எழுப்பி கழுவி சுத்தப்படுத்தி ஒளி கொடுக்கிற வைக்கிறவர் கற்று, பிரகாசிக்க வைக்கிறவர் கற்று. அதனால பாவி பாவி பாவின்னு சொல்லி உன்னை மட்டுப்படுத்தி பாதாளத்து போயிடக்கூடாது. பிரகாசிக்க முற்படணும். ஆமென் ஆமென். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஒளி கொடுக்கிறவன் ஒளி கொடுக்கட்டும். பிரகாசிக்கிறவன் பிரகாசிக்கட்டும். அவன் அது முறுமுறுப்பு இல்லாமல் செய்யக்கிறவன். கொடுக்கிறவன் கொடுக்கட்டும். வாங்குகிறவன் வாங்கி கொண்டிருக்கட்டும். நடுகிறவன் நட்டு கொண்டிருக்கட்டும். பிடுங்கிறவன் பிடுங்கிக் கொண்டிருக்கட்டும். ஆளுகிறவன் ஆழ்ந்து கொண்டிருக்கட்டும்.
ஆண்டு கொண்டு இருக்கட்டும். நாம வசத்தோட விளக்கம் செய்கிறத நீ நல்லா செய்துகிட்டே இரு. விசுவாசத்தோடு உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். கொஞ்சம் நன்மையா இருக்கலாம், கொஞ்சம் ஆசம் செய்த தொடர்ந்து உண்மையை முத்தமாய் செய்யும் போது எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிக்கிறதற்காற்ற. அன்னைக்கு ஜனங்க அப்படிதான் தப்பு பண்றாங்க. அதனால ஆசீர்வாதம் சந்தோஷமா இருக்க முடியல, சமாதானமா இருக்க முடியல. இந்த புண்ணு இருக்கு, இந்த புண்ணு எப்படி எனக்கு சுகம் தர முடியும்? நான் சிலையில விட்டால் பாய்ச்சல. அந்த தம்பி பாருங்க, அந்த ஆபரேஷன் நடக்கல. அந்த எலும்பு அவருக்கு வெட்டி எடுத்தாங்க. ஆபரேஷன் மாதிரி ஒரு பிளட் பீரிட்டு பாய்ச்சு. ஆபரேஷன் நடக்கல. அப்புறம் வந்தாங்க ஜெப வீட்டில். என் கால் துறை மேல அவருக்கு காலை எடுத்து வச்சு சோத்திரம் பண்ணி அப்படியே நீ விட்டு கை கொண்டு முதல் அவங்க தண்ணியை எடுத்து சோத்திரம் பண்ணி கையை எடுத்து தடவி கிளீன் பண்ணி நான் பண்ணேன். அடுத்து 3 நாள் நான் மருத்துவம் போய்ப்பேன். அதுக்கப்புறம் என் மனைவி சுத்தம் பண்ணி புண்ணுக்கெல்லாம் எண்ணெயை வைத்து பெரிய பெரிய சுகர் புண்ணெல்லாம் ஆற்றி நாங்கள் என் கையினால சாட்சி சொல்லி முத்தமிட்டு அனுப்பி இருக்கிறேன். அநேக சாட்சிகளை என்னால சொல்ல முடியும். சுகர் புண்ணு ஆறாது, கால் எடுக்கணும், வெள்ளை எடுக்கணும், கை எடுக்கணும் சொன்னவங்களை ஏசப்பா சுகப்படுக்கிறாங்க. ஆனா விசுவாசம் ஃபைத்து, ஒரு விசுவாசம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். தேவனுடைய மகிமை நமக்குள்ள இருக்கு. நம்ம இறந்து போய் நிற்கும். அந்த மகிமை நீ பெற்றுக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு பேசி கொண்டு இருக்கிறேன். அதான் முதலுக்கு எல்லாமே பிடிப்பேன் தான். ஆமா, அந்த 16வது முறுமுறுப்பு இல்லாம வெறுப்பு இல்லாம ஆண்டவர் சுதந்திர முடியும். அப்படி நீ விசுவாசத்தோடு எண்ணெயை எடுத்து சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி அந்த காலை கட்டி நீ உண்மையிலே ஜெபத்தோடு ஜீவியத்தோ கண்ணோடு இயேசுவே நீ தக்கிற என்னுடைய ஆலயத்தில் இருக்கிற இந்த சுகர், இந்த பிரஷர், இந்த கொலஸ்ட்ரால், இந்த புண்ணு, இந்த சுகர்ல வந்த புண்ணு இல்ல சுகருங்கிற வியாதி, இது நீங்கி போகும்படி கத்தக்கிரியை செய்யுங்க அப்படின்னு ஜெபிக்கும் போது கத்தக்கிரியை செய்வார். அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே, உற்சாகமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எனக்கு மாமாவை குறிச்சு ஒரு சாட்சி. தாய் மாமா பக்கத்தில் ஒரு 10 பேர் சேர்த்திருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு இதயத்தில் ஒரு வரவீனம், என்னென்னமோ வரவீனம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நான் எங்கள் மாமி நான் அன்பானவங்க. எனக்கு மாமா குடும்பம் ரொம்ப அன்பானவங்க. நான் எல்லாம் அவங்களுக்கு நல்ல ஒரு பிள்ளை, கஷ்டப்படுற குடும்பம் அப்படின்னு சின்ன வயசுலேயே எங்களை ஆற்றி தேற்றி அனைத்து நேரத்தில் எங்கள் மாமா, எங்கள் மாமி, எங்கள் சகோதரங்க எல்லாமே. அப்போ அவங்க மேல்வீனப்பட்டாங்க. பாஸ் ஆகிட்டேன். ஆகிட்டு போற அவங்க முதல்ல பாஸ் ஆகணும்னு என்ன சொன்ன ஒரு காரியம், மருமனே நீ யாரு தலையில கை வச்சு பண்ணக்கூடாது. அது ஊழியக்காரனுக்கு வேண்டாத காரியம். ஏன்னா அவங்க தவறுதலா புரிஞ்சு கொண்டு ஒவ்வொரு ஊழியக்காரன் இதே மாதிரி முறுமுறுக்கும் வழக்கும். பாருங்க என்ன இருந்துச்சு தெரியுமா? எல்லா சூழ்நிலை தலைகளா மாறிக்கிட்டு வர்ற ஒரு காலம் உண்டு. அப்பதான் தெரியும் நல்ல திலகாத்திரமும் நல்ல செழிப்பு முச்சி ஆசிரியத்தோடு இருக்கும்போது யாருக்கு பேச்ச காலில் வாங்குறதே கிடையாது. ஆனா ஒரு நாளும் வரும் பேசுற வார்த்தை ஏந்திக்கும். நான் சொல்லலம்மா, பைபிள் சொல்லுது. பாருங்க என்ன சொல்றாரு, எனக்கு இப்படியெல்லாம் ஜெபம் பண்ண பிடிக்கிறது இல்லப்பா, அது செய்யாத மக்களை அப்படிம்பாங்க. அதெல்லாம் பொறுக்கிற வருஷத்தை கேட்க அடிக்கடி யாரையா கூப்பிட்டு வருவாங்க. அப்படி எப்பவாச்சும் ஒவ்வொருக்கா உட்கார்ந்து இருப்பாங்க. வருவாங்க, நீ எப்போ சந்தோஷம், நீ இப்படி பேச தொடங்கிட்டீங்களா, நீ எல்லாரும் பற்றி விதேசங்களுக்கு பேச்சை காட்டிட்டீங்களா அப்படின்னலாம் சந்தோஷமாகவும் ஒரு அசால்ட்டாக பேசுவாங்க. எனக்கு சொந்த பிள்ளைதால, என்னை தூக்கி எடுத்தது மாமன் தால அப்படின்னு அதிகாரத்தோடு பேசுவாங்க. அப்போ எங்கள் மாமி என்ன மற்றபடி கூப்பிட்டு போகிறாங்க. மருமனை வாங்க இப்படி ஆக்கணும் அப்படின்னு வாங்க சரின்னு போனால் அங்கே மற்ற என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு இம்மிடியட்டா அறுவை சிகிச்சை செய்து கொள்ளணும். அப்போ நான் போன இலவமா மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். அவனா வருமான ஏதோ எனக்கு சக்சஸ் வர வேணும், டாக்டர் ஒரு சின்ன ஒரு சர்ச்சையை பண்ணலாம் சரியா போகுன்னு சொல்றாங்கப்பா அப்படின்னு சொல்லி அசால்ட்டா சொல்லி
மேக்கப் பண்ணி அனுப்புகிறான். எல்லாம் சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணு. யார் சொன்னது? மாமா நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண போடா டாக்டர் சொல்லியிருக்காங்க நாளைக்கு ஆப்ரேஷன். இல்லை மாமா அதெல்லாம் நடக்காது மாமா அப்படின்ட்டு. ஆமீன். நாளையிலேயே சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? நான் இப்போ சோத்திரம் பண்ணிட்டு சொல்லிக்கிட்டு தான் வந்துக்கிட்டேன். அவங்க ஜெபம் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஆமீன். அவங்க சொன்னாங்க மேலே கை ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு நான் பேசாமல் வந்துட்டேன். அடுத்ததாக மீண்டும் ஒரு நாள் பார்க்க போனேன். என்ன மாமா ஆப்ரேஷன் இருக்க மருமா இல்லை, நீ சொன்ன மாதிரி தான் நேற்று ஆப்ரேஷன் நடக்கிறது, சுகர் இறக்காம ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா நீ யாருன்னு ஒன்று ஜெபம் பண்ணுறேன் அப்படி நான் நெஞ்சில் கை வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு வந்தேன். இல்லை மாமா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்காது மாமா அப்படின்னு. பாருங்க கடைசியில் ஆப்ரேஷன் நடக்கவே இல்லை. அவங்க சுகரம் கட்டுன்னு என்ன சொன்னாங்க சொல்லிக்கிட்டே ஆப்ரேஷன் பண்ணாமல் நீட்டு. இப்போ 5 நாளாச்சு, 10 நாளாச்சு, 16 நாளாச்சு, ஒன்று கிடைக்கல. கடைசியில் மீண்டும் நான் போகிறேன். நான் போகும்போது அவங்க சொல்றாங்க என் மாமா ஆப்ரேஷன் நடக்கலையா? இல்லை மாமா நீ சொன்ன மாதிரி தான் ஆப்ரேஷன் நடக்கல. என்ன செய்யறது ஒன்றுமே தெரியலப்பா, என்னை பிடிச்சி கட்டி போட்ட போல இருக்கு, அவன் வெளியே போனால் செத்து போவீங்கன்னு சொல்லியிருக்காங்க, என்ன செய்யறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னாரு. நான் சொன்னேன் என்ன ரீசனா ஏன் ஆப்ரேஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க? சுகத்துக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணுறேன், அதுக்காக நாங்கள் சாப்பிட்டு குறைச்சி பார்த்துக்கிறேன். அங்கே என்ன குணத்துக்கு நான் ஒரு சாப்பிட்றதுக்கு உறந்து போன அழகான சப்பாத்தி அழகா வறுத்து பொடிச்சு என்ன சம்மந்தி மாதிரி வச்சிருக்கு, அது தொட்டு சாப்பிட்டுறேன். நான் முதல்ல சொன்னேன் உங்கள் சுகர் மாறலைன்னா ஒன்று செய்யுங்க, அழகா இதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுக்கிட்டு அழகா பேர் அந்த பக்கத்தில் கொண்டு ஒரு சாப்பாடை வாங்கி சாப்பிடுங்க மாமா, நீங்கள் மகிமையாக இருவீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். தயவு செய்து இந்த வார்த்தையை முழுமை போல கேட்காதீங்க, இது நல்லதான் சம்பவம். அவன் கடைசியில் எல்லாம் சாப்பிட்டு போடா பைத்தியாரா அப்படின்னாங்க. உங்களுக்கு வேலை இல்லை யாருக்குமே இப்படின்னாங்க. நான் ஒன்றும் பேசல, அப்படியே வந்துட்டேன். நல்ல சம்பவம் இல்லை தெரியுமா? இவருக்கு கோவம் வந்துச்சு. 22 நாளுக்கிட்ட ஆயிடுச்சு. ஆப்ரேஷன் நடந்த பாடு இல்லை, முதலே வார்த்தை உங்களை ஆப்ரேஷன் நடக்காதுங்கிறதாக்கும். அது சுகர் குறைச்ச பாடம் இல்லை, அவங்க ஆப்ரேஷன் பண்ண பாடம் இல்லை. இவருக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் தோண எனக்கு ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு என்ன விழுங்க அப்படின்னு சுகர் இறங்கலை அப்படின்ற கடைசியில் என்ன பார்த்தீங்கன்னா கோபத்தில் மிகுதியாக சாப்பாடு வாங்கிட்டு வாயே ரொம்ப இது கஷ்டமா இருக்கு, ஒரு சாப்பிட்டு பார்ப்போம். நீ சோறு வாங்கி சாப்பிட்டாங்க கலை ஹோட்டல்ல. சாப்பிட்டதுக்கு அப்புறம் சுகர் அடுத்த செக்கப்பில் வருது, சுகர் நார்மல். அடுத்த மற்ற பரிசோதனை சொல்றாங்க உங்களுக்கு இப்போ எல்லாம் ஆப்ரேஷன் வேண்டாம், கொஞ்ச நாள் போகட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மருந்தில் சரியாகன்னு சொல்லி செக்கப் பண்ணிக்கிட்டு சொல்லி அனுப்பி விட்டாங்க. எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு மனுஷனுடைய வார்த்தைகளும் வசனங்களும் பேசுறது குளிர். ஆமேன். எல்லாம் கவனிங்க. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஆகையால் தூங்குகிற நீ ஆமேன் விழித்து மருத்துவரை விட்டு எழுந்து அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க உன்னில் பிரகாசிப்பார் என்று அம்மேன் சொல்லி இருக்கிறோம். அது பிரகாசித்தார் அவருக்குள்ள. இப்போ போகும்போதெல்லாம் மக்கள் ஜெபம் பண்ணு, எனக்கு கை ஜெபம் பண்ணுறா அப்படிம்பாரு. ஜெபம் பண்ணு கற்றால் அன்றைக்கு அந்த மருத்துவன் வழியே வந்தார். அவர் மறிக்கும் வரைக்கும் அவருக்கு அந்த ஆபரேஷன் நடந்ததாக நான் பார்க்கவே இல்லை. தேவ பிள்ளைகளை எதுக்கு நான் இது சொல்றேன்னா, நாம் தேவ கிருபைக்குள்ள நடக்கும்போது மறித்து கலக்கிற அனுபவம்னா ஏதோ வியாதிக்கு அடிமைப்பட்டு இருக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ விசுவாசம் உறுதிப்பட்டா கர்த்தர் பிரகாசிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எங்கேயுமே சாட்சிக்கு நான் வெளியே போக வேண்டிய தேவை கிடையாது. அதுக்காக நான் பெரிய மகிமை பெற்றவன் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. உங்க கையில அது முடியும் உங்களால.
அந்த விசுவாசம் வார்த்தை சொல்லி நம்ம நடத்திட்டே இருக்கணும். ஆனால் நம்ம வாயில சுத்தம் இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும். சுத்த இதயம் உள்ள இஸ்ரவேலுக்கு கர்த்த தெய்வமா இருக்கிறார். சுத்த இதயம் உள்ளவருக்கு தான் கர்த்த தெய்வம். சுத்த இதயம் நமக்குள்ள வேணும். ஆமீன். சுத்த இதயம் நமக்குள்ள வேணும். இதயத்துக்குள்ள சுத்த இதயம் வேணும்னா தன்னுடைய வேதம் பேசுற வார்த்தை வசனத்தின்படி இருக்கிறதா, வேத சத்தியம் தானா? நான் பேசுற வார்த்தை குற்றம் கண்டுபிடிப்பாங்க, குறை சொல்லுவாங்க. அந்த குற்றப்படுத்துதலும் குறை சொல்லுகிறதும் இவச்சொல் பரிச்சொல்களை நாம் ஏற்று சோர்ந்தும் போகக்கூடாது. ஐயோ நம்ம இப்படி மனிதரான வார்த்தையை பேசுகிறோமே அப்படி நம்ம நினைத்து நம்ம தாமே மட்டுப்படுத்திய விடக்கூடாது. அப்ப நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் பாவி, நான் பாவி, நீ பாவி, பாவின்னு சொல்லிக்கிட்டு இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்துடாத. தூசி குப்பை எதுவுமே முள்ளு முதல்னு சொல்லிட்டு இருக்காத. தெல்லு பூச்சிக்க பேரை கெடுக்காத, பண்புழுக்க பூச்சியை கெடுக்காத. ஆமீன். அல்லேலூயா. புழுதிக்க வேலை செய்யுது, தூசிக்க வேலை செய்யுது. புழுதி ஆற்று ஆழ்ப்புற வாதையில ஒன்னா இருக்கு. புழுதி பேன்கள், பேன் எப்படி உருவாது, புழுதி எப்படி உருவாது, எல்லாம் பைபிள்ல இருக்கு. பைபிள்ல எல்லா மருத்துவமும் இருக்கு. பைபிள் வசனத்துக்குள்ள எல்லாமே இருக்கு. விஞ்ஞானம் இருக்கு. பூமிக்குள்ள நடக்கிற சம்பவம் எல்லாம் பைபிள்ல இருக்கு. ஆனா யாரும் அறிகிறாங்க? நான் தியானிச்சு கொண்டு இருக்கும்போது பைபிள்ல இல்லாத ஒரு மகத்துவம் உலகத்துக்குள்ள படைப்பில் எதுலையுமே கிடையாது. பாலத்தையும் பூமியை படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொன்ன வேத வார்த்தையின்படி இந்த பைபிள்ல இல்லாத ஒரு காரியம் இந்த பூமியில நடக்கவே இல்லை. ஆமீன். அதுல உறுதியாக சொல்லிக் கொள்ள முடியும். ஆமீன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவேதான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமீன். நம்ம பிரகாசிக்கப்படுற கற்று இது நமக்கு வரக்கூடாது. விசுவாசத்துல உறுதியா இருக்கணும், உண்மையா இருக்கணும், கற்ற கிருபைக்குள்ள நிலைக்கணும். ஆமீன். அப்போ நம்ம ஆண்டு பிரகாசிக்க முடியும். அவற்றை இருள் சூழ்ந்து கொள்வதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்கிறது நான் எதுவும் சொல்ல வந்த அந்த வட்டி டேக் கட்டை மாற்றி கொண்டு போறாரு. எல்லா மருத்துவமும் எல்லா காரியமும் ஆமீன் இந்த பைபிளுக்குள்ள இருக்காது. உறுதிப்படுத்திடணும். நான் படைப்பை குறிச்செல்லாம் ரொம்ப நேரம் உட்காந்து கடற்கரையில் தியானித்து கொண்டு இருக்கிறவன் எனக்கு எல்லாமே கற்று வெளிப்படுத்தி கொடுத்து இனி எல்லாத்துடைய ஓய்வு பெரியவனோ அதனால எனக்கு ஒரு தரிசனத்தை கூட கற்றுக் கொடுத்தா. ஒரு மருத்துவர் எனக்கு சேக்கன் கொடுக்கிறாரு. அப்போ அவர் கேட்கிறாரு என்கிட்ட, உங்களுக்கு பேரை பிறந்திருக்கிறான் ஐயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கையை சேக்கல் பண்ணிட்டு ஒரு டாக்டர் கொடுக்குற மாதிரி ஒரு காட்சி சேக்கல் கொடுத்து சொல்றாரு. ஆமீன். கன்கிராச்சுலேஷன் ஆமீன் ஐயா பிரதர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆமீன் உங்களுக்கு பேரை பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. என்ன அர்த்தம் எனக்கு புரியவே கிடையாது. சுகமா மட்டுடைய கற்று. அப்போ நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முதிர்ச்சி அடைந்திருக்கிறேங்கிறத அந்த தரிசனம் மூலம் நான் உறுதி செய்து கொண்டேன். ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி அடையணும். அப்படிதான் விசுவாச வாழ்க்கையில உறுதியா இருக்கும்போதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி பெற்றவர்களாக முடியும். ஆமீன். ஆமீன். 30 யாரு முதிர்ச்சியானவங்க. 30 எல்லாம் பூசி சொல்லணும்னா அப்போ நடக்கும். ஆமீன். பைபிள் வசனம் சொல்லுகிறது. முதிர்ச்சி ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி பெற்றவங்க தான் 30. அவங்கதான் வயசு எல்லாம் பெருசு கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி பெறணும். அப்போ சத்தியத்தை வேத வசனத்தை அழுதுன்னு சுத்தமாக்கப்படணும். அதான் முதிர்ச்சி. அதுக்காக சில ஒரு வயசான
30 வயசான ஆளுங்கன்னு சொல்லுவோம்னா 30ன்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் நான் நிறைய அடிபட்டு இருக்கிறோம்மா. ஆனா ஆண்டவர் நமக்கு சான்று கொடுக்கணும். அப்பதான் நம்ம எல்லாம் பூசி ஜெபம் பண்ணும் போது நமக்கு அற்புதம் நடக்கும். அதுக்கப்புறம் அற்புதம் நடக்காது. இப்பெல்லாம் எனக்கு எவ்வளவு நிந்தனை வருது தெரியுமா? நான் பரிசுத்தமா இருக்கேன், நான் எல்லாம் பூசி ஜெபிக்கிறதுனால எத்தனை பேர் என்ன தப்பா பேசுவவங்க உண்டு. அதான் நான் சோத்து போகல. குடியில தள்ளப்பட்டவன போல ஆகப்பட்டேன், குடியில தள்ளப்பட்டேன், என்னை வெட்டி வச்சு குடியில தூக்கி போட்டது போல போட்டாங்க. அது எத்தனை வாட்டி போட்டாலும் யோசிப்பு போல தூக்கி எல்லாம் ஜெயிக்கிறவர் கற்ற. யார் தூக்கி போட்டா அவங்களையே தூக்கி கொண்டு என்னை தூக்கி விடவும் கற்றுக்கிறேன் செய்யலாம். அவன் தேவப்பிள்ளைகளை எதுக்கு நான் இந்த சாட்சியோடு சொல்றேன்னா, இந்த வசனம் இருக்கு, ஆதாரமாக இருக்கு. யார் கைவிட்டு போனாலும் கர்த்தர் கைவிடப்பட்டாரு. கர்த்தர் சொன்ன வார்த்தை கைவிடாது. ஆமீன் ஆமீன். அதே கேட்பாங்க, ஆண்டோருக்கு உள்ளவனா இருக்கான், ஏன் அவனுக்கு இது மட்டும் கிடைக்குது? இயேசு அப்படியே அன்னைக்கு சொன்னாங்க. ஏன் இந்த கஷ்டம் வருது? ஏன் இந்த நஷ்டம் வந்து? ஏன் இந்த போராட்டம் வந்து? ஏன் இப்படியெல்லாம் பேசுறாங்க? இப்படி இயேசு இருந்தா இவரோட இப்படியெல்லாம் பேசுவாங்களா? இயேசுவே பேச உண்டானா உன்னையும் பேசுவாங்கன்னா கர்த்தர் சொல்றாரு. நான் நல்ல செய்தேன், நல்ல தவறா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்க. இயேசு நல்லதை போதித்தால் இவன் பிரிவினக்காரனாங்க. நன்மையை செய்தால் இதை அவங்க என்ன செய்யறாங்க? பொண்ணாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த வசனத்தின்படி நம்ம நடக்கிறோமா, நடத்தணுமா? இந்த வருஷத்துக்கு நம்ம கிடைச்சு அதுலதான் நான் உண்மையா இருக்கணும். அது இல்லையா கர்த்தர் தேவைப்படுகளை அதுதான் இந்த வருஷம் சொல்றது. இப்ப ஏதோ ஒரு விஷயத்துல அடிமைப்பட்டு போதான் உங்களை காத்துக்கொள்ளுங்க. அடிமைப்பட்டது தான் வலித்தவன். பாவம் செய்கிற எவ்வளவு பாவத்துக்கு வருத்திருக்கான், அவன் உயிரோடு எழும்பணும். ஆமேன். என்ன பாவம் செய்தோம்? ஆமேன். கலப்பட்டாக பாவம் தானே. ஏன் கலப்பட்டீங்க? கலப்போட ஆட்டிமா. அதான் முதலே சொன்னேன். தேவப்பிள்ளைகளை கலப்பட்டாலும் அது ஒரு பாவம் தான். ஆமேன். விசுவாச வாழ்க்கை வாழ வேண்டிய நம்ம ஏன் கலப்பட்டிருக்கோம்? கண்டிப்பாக பாவம் தான், ஒத்துக்கணும். ஆனாலும் மறித்தாலும் பிழைப்பார். விசுவாசோட ஜெபித்து உண்மையா இருக்கும்போது கதையெல்லாம் நீக்கி இலவசமாக கொடுக்கிறவங்க. நானே பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேன், மக்களே இன்னைக்கு யாரும் கடன் கொடுக்க கூடாது, இலவசமாக கொடுக்கணும். திருப்பி தந்தா வாங்கி கொள்ளுங்க, தராம விட்டுருங்க. இப்போ கடன் கொடுத்தோம் வட்டி கொடுத்தோம் என்னை இப்படி தான் பார்ப்பாங்க. இல்லை மக்களே, அதுதான் சத்தியம். ஒரு கிறிஸ்தவம் ஒரு கிறிஸ்தவம் திருப்பி தருவாங்க. நீ நன்மை செய்யாத வருஷத்துக்கு மாறி உங்கள்கிட்ட பேசல மக்களே. தயவு செஞ்சு யாரும் வட்டி கொடுக்குறவங்க, வட்டி கொடுக்குறவங்க நீங்க இந்த நரகத்துக்கு போங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், சொல்றாலும் வேற. ஆமீன். வட்டின்னு வாங்குறவங்க, ஆமீன், வட்டியில் வாங்கினா கொடுக்கணும், வட்டியோட கொடுக்கணும். கொடுக்காம இருந்தால் அது பாவம், அது அடிமைப்படுத்தும். அவன் வட்டி கொடுக்குறவங்க நமக்கு என்ன செய்து சொல்லப்பட்டிருக்குன்னா, அவன் திராணி இல்லாம கொடுக்காம இருந்தால் அவனை மன்னிச்சு விட்டுன்னு சொல்லியிருக்கு. இப்படின்னா அநேக சத்தியங்களை சொன்னா சற்று பவுல் சொல்ல மாதிரி சத்தியத்தை சொன்னதுனால சற்றரை வாங்கி போனேன்னா வட்டி கொடுக்குற பாவம் பைபிள் இருக்கு, வட்டி வாங்குறதும் பாவம் பைபிள் இருக்கு. சத்தியம் உண்மையான சத்தியம் அதுதான். இந்த அநேக தெரியாது கிடையாது. உண்மையான சத்தியம் என்ன? உண்மையான சத்தியம்னா வட்டி வாங்குறதும் பாவம், வட்டி கொடுக்கறதும் பாவம், அவன் கதை பண்றதும் பாவம். இதுதான் வேற வசனம் சொல்றது. என்ன தேவ பிள்ளைகளை, வேற வசனத்தை தியானித்துக் கொண்ட தேவ பிள்ளைகள், இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனாலும் கிறிஸ்துக்குள்ள வாழ்ற நம்ம எதையும் நினைத்து கலங்காதபடிக்கு வசனத்தின்படி நாம் பிரகாசிக்க, நம்ம ஒளி கொடுக்க நாம் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.
எனது பிள்ளைகளை இந்த நிகழ்ச்சியை கேட்க நீங்க ஒவ்வொருவரும் கர்த்தருக்கும் மகிழ்ந்து கடி கூறும்படிக்கு உற்சாகமான நாளைக்கும் நாம் இந்த செய்தியை கேளுங்க. தொடர் செய்தியாக நம்ம இந்த வசனத்தை கேட்க நீங்க ஒப்புவிடுங்க. இப்போ ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போமா? ஜெபிப்போம். நன்றி பரலோக தகப்பனே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு கர்த்தரை கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கும்படிக்கு வார்த்தை வசனத்தின் மூலமாக சில விளக்கங்களையும் வெளிச்சங்களையும் சில ரகசியங்கள் சில சாட்சிகளை கொடுத்தீங்க. அதுக்காக நன்றி அப்பா. மகிமையான என் தேவன் நீர் வாழ்கிறீர் என்று இந்த பிள்ளைகள் கண்டு ஒத்துழைப்பட்டவருடைய ஒத்துழைகளை எண்ணி தவிக்கிறவர்களாக பந்து பேசுவர்களாக அவர்களுக்கு அமேன் அசுவம நீரூற்றுகளாக எங்க பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ண போய் இறக்க செய்வீராக. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லோரிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன கற்று உம்முடைய அந்த ஆவி அபிஷேகத்தை எங்க பிள்ளைகள் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. அதன்படி வருத்தத்தோடு சஞ்சலத்தோடு கஷ்டங்களோடு வருகிறோம். ஜனங்களுடைய கண்ணீரை துளைக்கும்படிக்கு இந்த வசனங்களை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தங்களை ஆதாயமாக்கி கொள்ள கற்றுக்கிற செய்யுங்கப்பா. என் பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ணுங்க. பிரகாசிக்க பண்ற நிமித்தமாக யோபு தன் சிறைகளுக்காக ஜெபித்த போது சிறையிருப்பை மாற்றினது போல பிறருக்கு ஒளிவெடுக்கிறார் மாறும்போது இவர்களை பிரகாசிக்கப்படுற கர்த்தர் என்பதை நாங்கள் வேதத்தின் வெளிச்சம் மூலமாய் கற்றிருக்கிறோம். அந்த கிருபை கிரியை வெளிப்படும்படிக்கு இவர்களை மாண்டு மறித்திருக்கிற பிள்ளைகளை ஏதோ ஒரு சாவு ஒரே கஷ்டம் இதில் மடிந்து மருத்துவ அமேன் இருக்கிற பிள்ளைகளை மருத்துவ விட்டு எழுப்பி பிரகாசிக்க கர்த்தர் கிரியை செய்யுங்க. வியாதி என்று சூழ்நிலைங்க, பேகங்களின் சூழ்நிலைங்க, கஷ்டம் பஞ்சம் பசி பட்னி ஏதோ ஒரு ஆசீர்வாத தடைப்பட்ட நிமித்தமாக ஆண்டவரை கண்ணீர் வலித்துக் கொண்டிருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் சொல்கிறபடி ஆண்டவருடைய பாதத்தில் விண்ணப்பம் பண்ணி ஆமீன் ஆண்டவருடைய வார்த்தை வசனத்தை கை கொண்டு நடக்க ஒப்புக்கொண்டு ஜெபிங்க. கர்த்தர் கிரியை செய்வார். இயேசுதாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி ஜெபித்து கர்த்தர் நாம் மகிமைப்பட கர்த்தர் கிரியை செய்ய அவர்கிட்ட ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். என்னது பிள்ளைகளே, இன்றைக்கு வார்த்தை வசனங்களை கேட்டீங்க. தொடர்ந்து இந்த இயேசுவான ஜெபவிட்டு வருகிற தீர்க்க தரிசன சத்த வசனம் படிச்ச நிகழ்ச்சியில் எழுதிடுங்க. புதிய சத்தியங்களை புதிய கிருபைகளை உங்களுக்கு வெளிப்பாடாக தந்து நடத்தும்படிக்கு கிரியை செய்வார். மருத்துவ எழும்ப நீங்க ஆயத்தமா இருங்க. மருத்துவ இருக்கிற உங்களை தேசத்தை கனி கொடுக்கிற பிரகாசிக்கப்படுவது மிக ஓடியாக கர்த்தர் உங்களை மாற்ற போயிட. ஆமென்.